ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஆண்டின் இறுதியில் அன்னைக்கும் டிசம்பர் 31 அன்னைக்கும் நாளைக்கு ஜனவரி 1 வந்துடும், புது ஆண்டு வந்துடும். இப்போ இதில் ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் மூட நம்பிக்கை சொன்னாலும் சரி, பலவிதமான விஷயங்கள் சொன்னாலும் சரி, ஆனால் சில விஷயங்கள் அறிதல் புரிதல் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வழிவகுத்துருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? புத்தாண்டு வழிபாடு, இந்த புத்தாண்டு வழிபாடுங்கிறது வந்து நமக்கு வழிபாடுங்கிறதே எப்போவுமே ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விஷயம்தான். இப்போ நம்ம வாழ்வியலே வந்து நிர்ணயிக்கப்பட்ட விஷயமா தான் வந்து இருக்குது, அதை கடைபிடிச்சிட்டு வரோம். அந்த மாதிரி தான் வழிபாட்டு முறையும் வந்து வழிபாட்டு முறையை காலையில் மேற்கொள்ளணும், மாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி டு 8 மணிக்குள்ளே மேற்கொள்ளலாம். அதுபோல் நடை எல்லா கோயிலையும் நடை சாத்திடுவாங்க. நடை சாத்தப்பட்ட பிறகு கோயில் வந்து மீண்டும் வந்து ஒரு சில காரணங்கள் தான் திறப்பாங்க, மற்ற காரணங்கள் திறக்கக்கூடாது. அது ஆகம விதிகள்லாம் இருக்குது. ஸோ இந்த முறையில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மேற்கத்திய கலாச்சார அடிப்படையில் வந்து நடு இரவில் 12 மணிக்கு மேலே நடை திறந்து தீபாரணம் கட்டுறது, சாமி கும்பிட்றதுலாம் வச்சுருக்காங்க. தப்பு, அது பண்ணவே கூடாதுங்க. ஏங்க நீங்கள் ஒரு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, 11 முளைக்கிறீங்க, நைட்டு ஆனால் சாப்பிட்டுட்டு நைட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்க, 10 மணிக்கு மேலே தூங்குறீங்க இல்லையா? 12 மணிக்கு மேலே யாராவது உங்களுக்கு எழுப்பினா, அவசரத்துக்கு எழுப்பினா பிரச்சனை கிடையாது. அதுமாரி தான் அவசர காலங்களில் கோயில் நடைகள் திறக்கிறது அவசியம். ஆனால் சும்மா நீங்கள் வந்து இப்போ 12 மணிக்கு திறக்க முடியுமாங்க? அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து ஆகமதிபதி படியும் செய்யும் சில விஷயங்கள் படியும் வந்து கோயில் நடை வந்து 12 மணிக்கு மேலே திறக்கக்கூடாது விதிகள் இருக்குது. ஒரு கட்டுப்பாடு இருக்குது, மனிதனுடைய கட்டுப்பாடுகள் இருக்குது. நம்ம மாதிரி மனுஷங்கள் வந்து எப்பவும் தெய்வங்களை உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கட்டுப்பாடுகளை உருவாக்குற காரணமே வந்து மனிதர்களை வைத்து தான். நம்ம என்ன எப்படி இருக்கோமோ அதுதான் கடவுளை இந்த மாரி நம்ம கடவுளே அப்படி தான் நினைக்கணும். நம்ம 10 மணிக்கு மேலே தூங்கும்போது யாரும் எழுப்பின எவ்வளோ கோவம் வரும், டென்ஷன் வரும் இல்லையா? அது மாதிரி தான் கடவுளுக்கும். கடவுளையும் மனிதராக நினச்சி தான் அந்த கடவுள் முன்னோர்கள் வந்து வழிபாட்டை மேற்கொண்டாங்க. அதனால் நட சாத்தின பிறகு கோயிலில் வணங்கக்கூடாது. புத்தாண்டு அன்று இதை கடைபிடிங்க. கண்டிப்பாக வணங்கணுன்னா வீட்டில் உங்கள் ஃபோட்டோஸ், சாமி ஃபோட்டோஸை வணங்குங்க. கோயிலுக்கு போய் வணங்குனா நடை சாத்தி தான் இருக்கும். நடை சாத்தி திறக்கப்பட்ட தீபாவளி கட்ட கண்டிப்பாக அதை பங்கேற்காதீங்க, அது நல்லது கிடையாது. என்றைக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க. காலையில் அதிகாலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு நடந்த பிறகு திரும்ப போங்க, கடவுளை பாருங்கள். அதாவது நம்ம தரிசிக்க வேண்டிய நேரம் எதுவோ அது தெரிஞ்சுப்போங்க. மேற்கத்திய கலாச்சாரம் நமக்கானது கிடையாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் வெற்றிகளை குவிக்கட்டும். நான் உங்கள் தென்காசிக்காரன்.